கேட்டா ஃபைனை கொடுங்கன்ற. தமிழ் தெரியாதுன்னா நீ ஏன் இங்க உட்கார்ந்திருக்க? இங்கிலீஷ்ல சொல்லு, இங்கிலீஷ்ல சொல்லு. என்ன பேசுற? உங்களை எல்லாம் கேட்க யாருமே இல்ல. இன்னைக்கு கம்ப்ளைண்ட், இன்னைக்கு ஒரு முடிவு கட்டாம போக மாட்டான். என்ன நீ என்ன நீ என்ன சொல்ற? என்ன புரியல? புரியுற மாதிரி சொல்லு. புரியுற நீ என்ன சொல்லணுமா? தமிழ் தெரியாதுன்னா ஏன் இங்கிலீஷ் பேசு. ஒன்லி ஹிந்தினா எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியாது. சொல்லு சொல்லு. நாங்க அழைச்சிட்டு வர வேண்டிய என்னோட ரிலேட்டிவ போய் நான் உள்ள போய் அழைச்சிட்டு வர்றதுக்காக வண்டிய வந்து நாங்க வெளியில கொண்டு போயிட்டு 2 நிமிஷம் உள்ள நிப்பாட்டினதுக்கு லாக் பண்ணிட்டு ஓடுற. வந்து கேட்டா ஃபைனை கொடுங்கன்ற. தமிழ் தெரியாதுன்னா நீ ஏன் இங்க உட்கார்ந்திருக்க? இங்கிலீஷ்ல சொல்லு, இங்கிலீஷ்ல சொல்லு. என்ன பேசுற? உங்களை எல்லாம் கேட்க யாருமே இல்ல. இன்னைக்கு கம்ப்ளைண்ட், இன்னைக்கு ஒரு முடிவு கட்டாம போக மாட்டான். என்ன நீ என்ன சொல்ற? திருச்சி விமான நிலைய கார் பார்க்கிங்கில் இந்து மட்டுமே தெரிந்த வடமாநில பணியாளர் பயணிகள் அவதி. நேரத்தை தாண்டிய கார் பார்க்கிங் கூடுதல் கட்டணம் கேட்டபோது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர். வணக்கம் கோவிந்த், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய விமான நிலையமாக திருச்சி விமான நிலையம் இருந்து வருகிறது. இங்கிருந்து சிங்கப்பூர், மலேசியா, துபாய், இலங்கை உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளுக்கு விமான சேவை இயக்கப்பட்டு வருகிறது. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் திருச்சி விமான நிலைய வளாகத்தில் கட்டண கார் பார்க்கிங் வசதி ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. விமானத்தில் திருச்சி வந்து தனது உறவினர்களை பிக்கப் செய்து செல்லும் பயணிகளுக்காக அந்த கட்டண பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பயணி ஒருவரை பிக்கப் செய்ய வந்த நபர் ஒருவர் பார்க்கிங் கட்டண வசதி சில முரண்பாடுகள் இருப்பதாகவும் சில வசதிகள் செய்து தரவில்லை என கூறி ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி அந்த வீடியோவில் தனது உறவினரை பிக்கப் செய்ய வந்த ஒருவர் கட்டண கார் பார்க்கிங்கில் 4 மணி நேரம் காரை நிறுத்துவதற்காக பணத்தை செலுத்தியுள்ளார். நிர்ணயித்த அளவை கூடுதலாக கார் பார்க்கிங் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கு கூடுதலாக ரூபாய் 500 அபராதம் செலுத்த வேண்டும் என கார் பார்க்கிங் கட்டண வசூல் செய்பவர் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அபராத தொகையாக கார் உரிமையாளர் ஒப்புக்கொண்ட போதிலும் அந்த தொகையை செலுத்தியுள்ளார். செலுத்திய பின்னர் காரின் சாவியை எடுத்துக்கொண்ட உரிமையாளரிடம் திரும்ப ஒப்படைக்காமல் கார் பார்க்கிங்கில் கட்டணம் வசூல் செய்பவர் அவதூறாகவும் அவருக்கு புரியாத பாஷையில் அவருக்கு ஹிந்தி லாங்குவேஜில் பேசியதாக கூறியும் தொடர்ந்து அந்த பயணி தமிழோ ஆங்கிலமோ தெரியாது, ஹிந்தி மட்டும்தான் தெரியும் என அவரிடம் அசால்ட்டாக பதில் அளித்துள்ளார். இது குறித்து தமிழில் ஆங்கிலத்திலும் விளக்கம் தரும்படி அவர் தொடர்ந்து அவரிடம் வற்புறுத்தி கேட்டுள்ளார். இது குறித்து மேல் அதிகாரிகளிடம் புகார் அளிக்க வேண்டும். எங்கள் மொழியான தமிழை தெரிந்து கொள்ளாமல் உங்களை திருச்சி விமான நிலையத்தில் பணியமர்த்தியது யார் என்பது குறித்த அடுத்தடுத்த கேள்விகளை அவர்களிடம் எழுப்புகின்றனர். அங்கு நடந்த சம்பவத்தை முழுவதுமாக வீடியோவாக பதிவு செய்து அந்த விவாதத்தை சமூக வலைதளங்களில் அவர்கள் பதிவிட்டிருக்கின்றனர். அந்த வீடியோ தான் தற்பொழுது நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வீடியோ தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் திருச்சி விமான நிலையத்தில் கார் பார்க்கிங் கட்டணத்தை முறைப்படுத்த வேண்டும், அங்கு தமிழ் பேச தெரிந்தவர்களை பணியமர்த்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்ந்து திருச்சி விமான நிலையம் புதிய முனையம் துவங்கப்பட்ட நாள் முதல் இருந்து வருகிறது. தொடர்ந்து இந்த சம்பவத்தின் மூலம் இந்த கோரிக்கை வலுத்துள்ளது. நிஷா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோவிந்த்.